உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய வாக்குறுதியானது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருட்சம். இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ்கிற நாட்களிலே அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பிறகு பரலோகத்தை எதிர்நோக்கி வாழ்கிற வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் நம் உள்ளத்திற்குள்ளே ஆத்ம பாரம் ஒன்று வைப்பார். இந்த ஆத்ம பாரம் இருக்கிறவர்களால தான் ஜீவ விருட்சமாகிய கனிகளை தெய்வத்திற்கு கொடுக்க முடியும். அதனாலதான் நீதிமானுக்கு தேவன் கொடுக்கிற பலன் என்னன்னு கேட்டா, சில ஜீவன்களை, சில உயிர்களை அவர்களை ஆதாயம் பண்ணுகிறதற்கு தேவன் கிருபை செய்வார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதற்கு ஏதுவான ஞானத்தை கர்த்தர் கொடுத்து நம்முடைய பிரயாசத்திலே, நம் செய்கிற ஊழியங்களிலே, சாதாரணமாக பிரியமானே சகோதரிமார்கள் சிலர், நீங்கள் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, இல்லை உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற அயலான்களுக்கு, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு, இப்படிப்பட்ட மக்களுக்கு சத்தியத்தை சொல்லணுன்ற தவிப்பும் துடிப்பும் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எடுக்கிற பிரயாசத்திற்கு தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு ஜீவ விருட்சமாய், ஜீவ கனியாய் சில ஆத்துமாக்களை உங்கள் கரங்களில் கொடுப்பார். இப்போ நீங்கள் பிரியமானே ஞானமுள்ளவர்களாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் யார் கேட்டா, அவர்கள் ஞானம் உள்ளவர்கள். அப்படியாய் கர்த்தர் பிரியமான ஜீவ கனி, ஜீவ விருட்சத்தையும் என்னமாக ஆத்மாவை ஆதாயம் செய்கிற ஞான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்து இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும், ஆண்டவரே இந்த நாளில் நான் வாழறதுக்கு ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், ஆனால் உங்கள் இறக்க என்னை வாழ வச்சிச்சு. என்ன வாழ வச்ச தெய்வத்தை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் நித்தியத்திற்கு வாழ வைக்கிற ஆண்டவரே, அந்த பாரத்தையும் அந்த கிருபை எனக்கு தருவீராக என்று கேட்கும் பொழுது மெய்யாகவே உங்களுடைய பலனாக கர்த்தர் உங்களுக்கும் ஜீவ கனிகளை தருவார். நிறைய பேர் ஆதாயம் பண்ண கிருபை செய்வார். அப்படி செய்கிறதற்கு தெய்வத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தரே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். கிருபையாக, இரக்கமாக, தயவாக கர்த்தர் எங்களை ரட்சித்தீரப்பா. ரட்சிக்கப்பட்ட பிறகு உலகமெங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு மக்களுடைய பலனாய் நீங்கள் ஜீவ விருட்சத்தை கொடுக்குறீங்க. அவர்களை ஞான இருதயம் உள்ளவர்களாய் வாழ வைக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்கும் பொழுதே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உங்களுக்காக அவருடைய ஊழியங்கள் இன்னும் பெருக, இன்னும் அநேக மக்களை ஆதாயம் பண்ண தமது மக்களுக்கு கிருபையை பெருக செய்யும். கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மை பரேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். உம்மில் நான்
வாழ்கிறே உமக்குள்ளே வளர்கிறே. God bless you, church. Have a blessed day. மறக்காதபடிக்கு பிரியமானவர்களே, இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. பிரியமுள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.